ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்ய அஸ்மின் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்துதே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர येन द्वया भारततैलतोय प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः. ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं. ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं पादरायणं शूद्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. ॐ नमो ब्रह्मादिभ्यो विद्यासम्प्रदाय कर्तृभ्यः वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितप्रज्ञानगणः प्रत्यकर्तो ब्रह्मैवाहमस्मि. ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ இப்போ வந்து பக்கம் 103. சாதனாத்யாயः திருத்தீயாத்யாயே பிரதமபாதः தத் அந்தரப்ரதிபத்தௌ ரம்ஹதி சம்பரிக்ஷ்வக்தः प्रश्न निरूपणाभ्याम. வெரி குட். அப்போ நம்ம என்ன படிச்சுன்னு இருக்கோம்னா உத்கிராந்தி கதி ஆகதி அங்கே ஆரம்பித்தோம். அது வந்து இப்போ தொடர்கிறது. பிரதான் கதி ஆகதி உத்கிராந்தி கதி ஆகதி. கதாசூன் அகதாசூன் ந அனுசோச்சந்தி பண்டிதா. இந்த பிரம்மசூத்திரம் புரிஞ்சவன் ஒவ்வொருத்தரும் ஞானி ஆக முடியும். பிரம்மசூத்திரம் படித்தா தான் இதனுடைய அர்த்தமே புரியும். கதாசூன் அகதாசூன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானி 2 பேருக்கு கவலைப்பட மாட்டான். இப்போ இருக்கிறவனை பற்றியோ இறந்தவனை பற்றியோ ஞானி வருத்தப்பட மாட்டான். வருத்தப்படுறதுக்கு வேற ஒன்று இருக்குன்றார். எப்படி? வருத்தப்படுறதுக்கு வேற ஒன்று இருக்கு. ஆனால் டெத்துக்கு வருத்தப்பட மாட்டான். உயிரோடு இருக்கிறவனை பற்றியோ உயிர் போனவனை பற்றியோ ஞானி வருத்தப்பட மாட்டான்.
அது இந்த பிரம்மசூத்திரம் புரியும். ஏன்? உத்கிராந்தி கதி ஆகதி. ஜீவா என்ன பண்ணுறான்? டிராவலர் ஜீவா என்ன பண்ணுறான்? இந்த சரீரத்தை விட்டுட்டு பயணம் செய்து அதுக்கப்புறம் வேற ஒரு சரீரத்தை எடுத்துக்கொள்கிறான். அப்போ ஜீவா செத்து போயிட்டானா? ஜீவா நித்யா. இப்போ இருக்கிற ஜீவாவும் நித்யா. உயிர் போயிட்டதில்ல, அந்த ஜீவாவும் நித்யா. அப்போ சாகிறது எது? டிசப்பேர் எது? சரீரம். இப்போ 3வது அத்தியாயத்தில் என்ன படிக்க போகிறோம்? சரீரமும் சாகிறதில்லை. புரியுதா? இதுதான் பிரம்மசூத்திரம். சரீரமும் நம்மளோட சேர்ந்து வரும், அடுத்த சரீரத்துக்கு வரைக்கும் வரும். இப்போ இருக்கிற சரீரத்தில் இருக்கிற ஜீவா அடுத்த ட்ராவல் பண்ணி நிறைய லோகங்கள்லாம் இருக்கு இல்லையா? அந்த பித்ரு லோகம் இருக்குது, சூரிய லோகம் இருக்குது, சொர்க்க லோகம் இருக்குது. நமக்கு மேலே 6 லோகம் இருக்குது. மேல் உலகம் 7, கீழ் உலகம் 7. இந்த மேல் உலகத்தில் உள்ள முதல் உலகத்தில் நாம் இருக்கோம் பூமியில். இவன் ஜீவா போயிட்டான்னா, பிராணன் போயிடுச்சுன்னா, மற்ற 6 லோகத்தில் அவனுடைய புண்ணியத்துக்கு தகுந்தாப்புல போயிட்டு திருப்பி அதே சரீரத்தில் வருவான். வேற சரீரத்தில் வருவான், ஆனால் அதே சரீரத்தில் வருவான். சூக்ஷ்ம சரீரம் அப்படியே இருக்கும், காரண சரீரம் அப்படியே இருக்கும், ஸ்தூல சரீரமும் அப்படியே இருக்கும். அதுதான் இந்த 3வது அத்தியாயத்தினுடைய விசேஷம். அப்போ இது புரிஞ்சுதுன்னா அந்த ஞானி வருத்தப்பட மாட்டான். இல்லை, புரிஞ்சுதுல? அவன் சரீரத்தை விடலை. இப்போ நீங்கள் அரிசி இருக்கு, அரிசியை அக்னியில் போட்டு உல வைப்பீங்க. அது என்ன ஆகிறது? சாதம் சொல்லுவோம். சில பேர் அரிசியாக போடுவான், வேற வேறையாக போடுவான். நானும் சொல்லி பார்த்து விட்டுட்டேன். கொஞ்சம் வெந்து வரணும் சாதம், அதுக்கு பேர் சாதம் அப்படின்னு. தனித்தனியாக இருக்கும், துவைத்தியாக இருக்கான்ல. அதுபோல் சாதமும் ஒட்டாமல் எப்படி பண்ண முடியும்? வயிற்றில் போய் இன்னும் ஆகும் பாவம். கொஞ்சமாவது ஒரு ஆஃப் பாயில்ட் ரைஸ். இவன் பண்ணுற ரைஸே புலாவு தான். இப்போ இப்படி சொன்னால் தான், அதாவது ஃப்ரைட் ரைஸ் வேறு, அது ப்ராசஸ்ஸு. ரைஸே சொல்கிறேன்னு இந்த மாதிரி டயத்தில் சொல்லிட்டா அட்லீஸ்ட் எனக்கு கொண்டு வரதையாவது வெந்து கொண்டு வருவேன். அப்போ சாதமான பிறகு அரிசின்னு சொல்கிறதில்ல, ஆனால் அரிசி தான் சாதம். கரெக்ட்? அரிசி தான் சாதம், ஆனால் அதை சாதத்தை அரிசின்னு சொல்கிறதில்ல. இந்த ஸ்தூல தேகம்தான் அது மாடிஃபை ஆக போகிறது. மாடிஃபை ஆகி அது 5 விதமாக மாடிஃபை ஆகி திருப்பி வேற ஒரு ரூபமாக ஒரு சரீரம் எடுக்கும். அப்போ சரீரத்திலையும் ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் காரண சரீரமும் தொடருகிறது ஜீவாவுக்கு. அந்த வித்யா தான் இங்கே சொல்லி கொடுக்க போகிறார். அதனால் கிருஷ்ணர் ஞானி துக்கப்படுவதில்லை அப்படி. அதனால் பீஷ்மாச்சாரி நாக்பூர் போயிட்டு வர வழியில் அவர் சேவா கிராமத்தில் என்ன ஆகிட்டார்? பத்திரிக்கையில் போட்டான், மாரடைப்புன்னு போட்டான். 50-40 வயசு கீழே இருந்தால் தான் மாரடைப்புன்னு போடணும்.
காலமானார் அப்படி சொல்லணும். புரியுதா? எல்லாத்துக்கும் மாரடைப்பு. அப்போ அந்த மாரடைப்புன்றது பூதாகரமாக காட்டுறான். மனுஷன் செத்து போனாலே மாரடைப்புன்றான். எல்லாம் 20-30 வயசில் வந்து செத்து போயிட்டா மாரடிச்சிட்டான் அப்படின்னு. இல்லை அல்லூலியால் சேர்ந்துக்கிட்டான், அவனு மாரில் அடிச்சுப்பான். அவர் இறங்கின கிராமம் வந்து சேவா கிராமம். இப்போ அவருடைய சரீரம் வந்து தகனம் பண்ணும். அப்போ பிரத்யக்ஷமாக வந்து அந்த சரீரம் போகிறத பார்க்க முடியல. சயின்ஸ் ஒத்துக்க முடியாது, அனுபவம் கிடையாது, யுக்தி கிடையாது. அதை சாஸ்திரம் எப்படி சொல்ல போகிறது? அது 3வது அத்தியாயத்தில் முதல் பாகம். த்ரில்லிங்காக இருக்குல்ல ஸ்டார்டிங்கு. அதனால் இப்போ வந்து நம்ம பீஷ்மாச்சாரி ரொம்ப அருமையான தேசபக்தர். அவர் வந்து பராக்கிரமசாலி. அவர் வந்து ரொம்ப அருமையானவர். அந்த ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க, சுவாமிஜியோடு இருந்த ஃபோட்டோலாம். ஸோ பெரிய மகாபுருஷர். நிறைய பேரை வந்து அவர் வந்து தேசத்துக்காக இந்த சுயநலத்திலேருந்து விடுபட்டு பொது நலத்துக்காக எல்லாரையும் ஈர்த்து பண்ண அப்படிப்பட்ட பீஷ்மாச்சாரி. அவர் வந்து இப்போ வந்து இயற்கை எழுதியிருக்கிறார். ஆனால் நம்மளுடைய வேதாந்த பிரகாரம் அவர் வந்து கண்டினியூ பண்ணுறார். அவர் வந்து இந்த டைப் ஆஃப் ஸ்தூல தேகத்திலேருந்து வேறு ஒரு டைப் ஆஃப் ஸ்தூல தேகத்துக்கு ட்ராவல் பண்ணி அவருடைய ஆன்மான் அதுக்காகத்தான் நம்ம நற்கதி அடையணும் அப்படின்றத சொல்கிறோம். அப்படியே கண்டினியூ பண்ணணும். திரும்பவும் அவர் வந்து இது பண்ணணும். அதனால் நான் எங்கள் அம்மாவுக்கு லெட்டர் எழுதினேன். பாரு, நான் இறந்துட்டேன்னா நான் அம்மாவாகவும் நீ வந்து பிள்ளையாகவும் பிறந்து, அப்போ நான் உன்னை தவிக்க விட்டுட்டு போனேன்ல, அதே போல் நீ என்னை தவிக்க விட்டுட்டு தேசபக்தி வேலை செய்யப்போ அப்படின்னு. அப்போ கூட தேசபக்தி அந்த மாதிரிலாம் சொன்னேன். நான் எழுதினேன், லெட்டரே எழுதினேன். புரியுதா? இப்போ வந்து பீஷ்மாச்சாரிக்காக அவருடைய ஆன்மா சாந்தி அடையிறதுக்கு ஒரு நிமிஷம் நம்ம ஸ்ரத்தாஞ்சலி பண்ணுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து தத்து அந்தர பிரதிபத்தௌ ரம்ஹதி சம்பரிஷ்வக்தः பிரஷ்ன நிரூபணாபியாம். ஸோ இன்றைக்கி வந்து ஓணம், திருவோணம். முதல்ல வந்து திருவோணம் வாழ்த்துக்கள் சொல்லி இந்த விஷயத்தை வந்து ஆரம்பிப்போம். சாதுர்மாச தொடர் வகுப்பு வந்து இது இப்போ 4வது ஃபேஸில் இருக்கும். நம்ம சாதுர்மாசம் 4வது ஃபேஸில் சாஸ்திராலயம் 300 பிரம்மசூத்திரம் வந்து 300வது வகுப்பு எடுத்துகிட்டு நம்ம இங்கே வந்திருக்கோம். இது 4th ஃபேஸ். நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா சாதுர்மாசம் விஜயதசமி வரைக்கும் கொண்டாட போகிறோம். அப்படி நம்ம முன்னாடியே பிரதிஜ்ஞா பண்ணியிருக்கோம். அதனால் இது 4th ஃபேஸ், லாஸ்ட் ஃபேஸ். இதுலேருந்து இப்போ வந்து விஜயதசமி 12 வரைக்கும் கண்டினியூ ஆகும்.
இது ஃபஸ்ட்டு விஷயம் புரிஞ்சுக்கலாம். முதல் 2 அத்தியாயம் நாம் வந்து சர்வையில் ஆகிட்டோம். அதனால் குரு சாஸ்திர ஈஸ்வரா இன்னொரு 2 அத்தியாயம் வந்து நம்ம சர்வைவல் ஆகணும். அப்படி பிரார்த்தனை பண்ணி இந்த 3வது அத்தியாயத்தை ஆரம்பிப்போம். இதனுடைய ரகசியம் வந்து இதில் இந்த பிரம்ம வித்யா ஷிபிர் பார்த்திங்கன்னா 30 ஷிபிர் பண்ணிட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதனுடைய இன்டைரக்ட் மீனிங்கு என்ன அர்த்தம்னா வேர்ல்டு டிபெண்ட் டு காட் டிபெண்ட் ஆயிருக்கு. வேர்ல்டு டிபெண்ட், வேர்ல்டுனா என்னென்ன? பேரண்ட், ஹவுஸ், சில்ட்ரன், இதுதான் வேர்ல்டு. இதில் டிபெண்ட் இருந்து காட் டிபெண்ட்டுக்கு லீட் பண்ணியிருக்கோம். காட் டிபெண்ட்னா என்ன? குரு சாஸ்திர ஈஸ்வரா. இப்போ ஒவ்வொரு கேம்பும் நம்மளை எங்கே கொண்டு போகிறது? குரு சாஸ்திர ஈஸ்வரா. புரியுறதப்போ என்ன என்ன டெக்னிக்கல் பாயிண்ட் புரியுதப்போ உங்களுக்கு? அதில் வந்து இப்போ 99வது கேம்ப் வந்து சாஸ்திராலயம் 300. புரியுறதா? இப்போ காஷியில் எடுத்தது சிறப்பு, காஷ்மீரில் எடுத்தது சிறப்பு, அயோத்தியில் எடுத்தது சிறப்பு இல்லையா, திருவொற்றியூரில் எடுத்தது சிறப்பு. இப்போ 100வது வந்து சிறப்பாக இருக்கணும். ராகவேந்திரா 100வது படம். நூறாவது என்ன? ராகவேந்திரா. அப்போது எல்லா மனுஷனுக்குமே 100ன்னா ஒரு முக்கியமானதாக படுறது. அப்போ இது வரைக்கும் நம்ம ஜர்னி பண்ணினதில் 100 வந்து இம்பார்ட்டன்ட்டுன்னு புரியுறது. இதுலேருந்து புரியுறதா? 100 இம்பார்ட்டன்ட். அதை வந்து சுவாமிஜி எங்கே செலக்ட் பண்ணுவார், எப்படி செலக்ட் பண்ணுவார் அப்படின்னா கொள்கை பிடிப்பு உள்ளவனுக்கு தான் இது புரியும். புரியுறதா? அதில் வந்து ஈவேரா ராமசாமி நாயக்கர் வந்து படித்தேன். ரொம்ப நல்ல மனிதர் அவர். அது வந்து ஒரு மாதிரி ஆகி நெகட்டிவ் ஆகிட்டார். நெகட்டிவ் ஆகி தேச துரோகி ஆகிட்டார். நான் அப்போவே ஸ்டடி பண்ணிட்டேன் ஸ்கூல் டேஸ்லேயே. எனக்கும் அதே அவமானம்லாம் நடந்தது. ஆனால் நான் ஆப்போசிட்டாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றி காட்டினேன். புரியுதா? எந்த திராவிட கழகம் வந்து ராமனை வந்து செருப்பால் அடிச்சதோ, எந்த ஊரில் கணேஷ்ஜி கணேஷ்ஜி எந்த ஊரில் அடித்தாங்க? என்னது? நாங்கள் என்னவோ பேசின்னு இருக்கோமே. ஓ, நீங்கள் வேறு மாதிரி பேசுங்களா? இந்த பக்கம் வாங்க, சாம்புக்கு இந்த பக்கம் வாங்க. அந்த கேப் எந்த ஊரில் அடித்தாங்க? சேலத்தில் அடித்தாங்க. யார் அடித்தாங்க? திராவிட கழகம் அடித்தாங்க. யாரை? ராமரை அடித்தாங்க. என்டையர் பிருத்திவியில் உலகத்திலேயே ராமனை வந்து செருப்பால் அடித்தது தமிழகம். புரியுறதோ இப்போ உங்களுக்கு? அதனுடைய ஸ்தாபகர் வந்து ஈவேரா ராமசாமி. அந்த ஆள் ஊரில் போய் பிரம்மசூத்திரத்தை 100வது வகுப்பை எடுக்கணும். கேப்டன் ஓடுற மாதிரி. கேப்டன் தான் இந்த 100வது படத்துலேயே சிவாஜி, எம்ஜிஆர், ரஜினி எல்லாரும் எடுத்தாங்க இல்லையா? அதிலே அதிக நாள் அதிக வசூல் கொடுத்தது கேப்டன். புரியுறதா? அந்த மாதிரி அதிக வசூல் அதிக சங்கியாவோட ஆனந்தமாக எடுக்க போகிறோம் இந்த ஈரோட்டில். புரியுறதா? இதுக்காகவே அந்த ஆள் பிறந்ததுனாலே ஈரோட்டுக்கு மட்டும் நான் இறங்க மாட்டேன். இப்படிதான் அந்த பக்கம் போவேன், இந்த பக்கம் போவேன். புரியுதா? இப்போது அப்பேற்பட்ட மெக்காலே அவனே மன்னிச்சாச்சு. லண்டன்
புரியுதா? அந்த ஊரில் சங்கமேஸ்வர் வேதநாயகி தக்ஷிண திரிவேணி சங்கமம் அப்பேற்பட்ட ஸ்தலத்தில் போய் நூற்றுக்கணக்கான பேரோட 100வது சிபிர். அதுக்கு பெண்களுக்காக 200 புடவை இந்த யூனிஃபார்ம் சாரி நம்ம புதுசாக மாற்றுறோம். அந்த ஈரோட்டு மண்ணுக்காக புதிய அத்தியாயத்தை தமிழகத்தில் எழுதுறதுக்காக. அது பெண்கள்கிட்ட இருந்தால் வரணும். 65-70 வயசு தாத்தா 20 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். அதெல்லாம் அக்கிரமம். அதனால் ஒழுக்கமும் இல்லை, கொள்கையும் இல்லை, எதுவும் இல்லை. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் பொய்யாமொழி புலவர் வள்ளுவர் சொல்கிறார். அதனால் இது வள்ளுவருடைய தேசம், இது பாரதியாரோட தேசம், ஆழ்வார்கள் நாயன்மார்களுடைய தேசம். அந்த தேசத்தில் போய் 100வது சிபிருக்காக சூரத்துலேருந்து 200 புடவையை வரவழைச்சிருக்கோம். புரியுதுதான்? தீர்மானம் புரியுறதுல உங்களுக்கு? 200 புடவைனா 200 லேடிஸு. சகசர சீதா கல்யாணம்னா 1000 டப்பா அனுப்புறதில்லை, 1000 பேர் சீர் எடுத்துகிட்டு வரணும். புரியுதா? இதில் இங்கே வந்திருக்கிறதுல சிலதெல்லாம் டிக்கெட்டு புக் பண்ணியிருக்காது. அதெல்லாம் டிக்கெட்டு உடனே பண்ணிடணும். இப்படிலாம் ஓகே. மீதெல்லாம் கிட்டத்தட்ட 90% டிக்கெட் புக் பண்ணியாச்சு. சிலது மாத்திரம் கேட்டான் தவறாக இருக்கும். அவங்க 100வது ஷிபிரை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஷிபிர். ஓகே, வரலாறு உன்னை மன்னிக்காது. நீ அன்றைக்கி வரலன்னு வச்சுக்கேன், வரலாற்றில் ஒரு கரை படிந்த கரமாயிடும். வரலாற்று பிழை உன்னை சொல்லிகிட்டே இருப்போம், சாகர வரைக்கும் சொல்ல. அந்த 100வது கேம்பில் நீ வரலை அப்படி சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு அடுத்தது பெரிய அளவில் வரப்போகிறது பாரதம். அந்த நேரத்தில் 100 ஷிபிர் பண்ணினாரே, 100வது ஷிபிர். இந்த தமிழகம் தெரிஞ்சிருத்துனா பாரதம் தெரிஞ்சிடும், பாரதம் தெரிஞ்சிருச்சுன்னா உலகம் தெரிஞ்சிடும். அத்தகைய தமிழகத்தினுடைய திருத்தத்தை பிள்ளையார் சொல்லி போட போகிறதான் 100வது ஷிபிர். புரியுறதா உங்களுக்கு? அதனால் இதெல்லாம் அப்புறம் மறந்து போயிடும் உள்ளே போனால். அதனால் எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிட்டேன் நான். அதனால் அப்போ இந்த சாதுர்மாச தொடர் வகுப்பு விஜயதசமி வரைக்கும் இருக்கும். பிரம்மசூத்திரம் முதல் அத்தியாயம் பிரம்மன் தான் வேதாந்த சப்ஜெக்ட் மேட்ரு என்று சமன்வய அத்தியாயத்தில் நிரூபித்ததை அதையே திருப்பி ஸ்ட்ராங்காக சொன்னது அவிரோத அத்தியாயம். ஓகே, அந்த அவிரோத அத்தியாயன்றது விரோத பரிகார அத்தியாயம். ஓகே, ஸ்ருதி வாக்கியத்தில் விரோதம் இல்லை, அதற்கான பரிகாரம் சொல்லுகிறது. ஓகே, அப்போ பிரம்ம விஷயம், வேதாந்தத்தினுடைய சப்ஜெக்ட் மேட்டர் பிரம்மன் மாத்திரமே. சமன்வய அத்தியாயத்தில் வேதாந்த பிரமேயம் பிரம்மன். பிரமேயம்னா என்னது? பிரமாதா பிரமாணம் பிரமேயம். பிரமாதா பிரமாணம் பிரமேயம். பிரமாதா பிரமாணத்தை பயன்படுத்தினால், பிரமாணம் என்ற கருவியை பயன்படுத்தினால் அதிலேருந்து வருவது பிரமேயம், பொருள், அறிவு. அறிபவன் அறியப்படுகின்ற பொருளை, அறியப்படுகின்ற கருவியை பயன்படுத்தினால் அதிலேருந்து வரக்கூடிய ரிசல்ட்டு அறியப்படுகின்ற பொருள். பிரமேயம் அடிப்படை விஷயம். இதெல்லாம் சொல்லக்கூடாது பிரம்மசூத்திரத்தில், இருந்தாலும் பரவாயில்ல. பிரமேயம், வேதாந்த பிரமேயம் பிரம்மன். அப்படிதான் வேதாந்த விசாரத்தில் மாத்திரமே பிரம்மனை நானாக உணர முடியும். புரியுதா? அப்போது முதல் அத்தியாயத்தில் ஸ்ருதி வாக்கியத்தை கொண்டு பிரம்மன் வேதாந்த விஷயம், சமன்வயகா, கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சியாக பிரம்மத்தையே சொல்லுவதனால் பிரம்மன் மாத்திரமே அப்படின்னு வியாசர் ப்ரூவ் பண்ணுறார். ப்ரூவ் பண்ணி 4வது சூத்திரத்தில்
தூ அப்படின்னு சொல்கிறார். இது தவிர வேறு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் டெலீட் பண்ணார். ஓகே, அதை ஸ்மிருதியில் அந்த இது ஸ்ருதி வாக்கியத்தை வச்சு அந்த முதல் அத்தியாயத்தை பண்ணார். ரெண்டாவது அத்தியாயத்தில் வேறு மாதிரி பண்ணார். நெக்ஸ்ட்டு இந்த வேதாந்த பிரதிபாத்தியமான விபாவாம், அதாவது வேதாந்த விஷயம் பிரம்மன், சமன்வயக இது ஈக்குவல்ட்டு வேதாந்த விஷயக பிரம்மன். அப்போ வேதாந்த பிரதிபாத்தியம் பிரம்ம, வேதாந்த பிரமேயம் பிரம்ம, வேதாந்த விஷயக பிரம்ம அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது என்ன? ரெண்டாவது அத்தியாயம். முதல் அத்தியாயத்தினுடைய நிலை நாட்டப்பட்ட விஷயம் வேதாந்த விஷயம் பிரம்மன் என்பதை உறுதிப்படுத்துவது ரெண்டாவது அத்தியாயம். ஓகே, ஸோ பிரமேயம் பிரம்மன் தான் அப்படின்றது. தேர்ஃபோர் பிரத்யக்ஷ அனுமான உவமான அர்த்தாபத்தி அனுபலப்தி உபாசனா உட்பட பிரம்மனை அறிந்து கொள்ள முடியாது. ஒரே ஒரு விஷயந்தான் இருக்கிறது அப்படின்றத சொன்னோம். அதுக்கப்புறம் பாசிட்டிவாக இருக்கிற சாங்கியா, நியாயா, வைசேஷிகா அந்த மாதிரி உள்ள மாற்று கருத்து உள்ளவர்களையும் நீக்கப்பட்டது, நிராகரித்தார் வியாசாச்சாரியார். தேர்ஃபோர் பிரம்மன் சமன்வயகா சித்தா அவிரோதகா அவிரோதாத். பிரம்மன் சமன்வயகா சித்தா அவிரோதாத். முதல் அத்தியாயத்தில் உறுதி செய்யப்பட்ட பிரம்மன் சமன்வயகா மீண்டும் உறுதிப்படுத்தியது ரெண்டாவது அத்தியாயம். விரோத பரிகாரகா அவிரோத அத்தியாயம் மனடமானது. முதல் அத்தியாயம் சிரவணமானது. ஓகே, அப்போ ரெண்டாவது அத்தியாயம் முதல் பாதம் ஸ்மிருதி விரோதம் நீக்கப்பட்டது. ஸ்மிருதியில் என்னென்ன, ஸ்ருதியில் இருக்கிறதையும் நம்ம விரோதம் இல்லை அப்படி சொன்னோம். ஸ்மிருதி என்ன? சாங்கியா, நையாயிகா, வைசேஷிகா இவா விரோதமாக பேசினதெல்லாம் நிராகரிக்கப்பட்டது. புரியுதா? தேர்ஃபோர் ரெண்டாவது அத்தியாயம் முதல் பாதம் ஸ்மிருதி யுக்தி விரோத பரிகாரம் ஆனது, விசாரம் செய்யப்பட்டது. நெக்ஸ்ட்டு 3-4 பாதம் விசேஷமாக ஸ்ருதி விரோத பரிகாரம் என்ன செய்யப்பட்டது? எதை நாம் பண்ணினோம் அப்படின்னா, பிரமாணம் அதில் விரோதம் கிடையாது. ஸ்ருதி ஸ்மிருதி நியாய யுக்தி, நியாயனா யுக்தி, விரோதம் நீக்கப்பட்டது. அவிரோதம் இஸ் ஈக்குவல் டு விரோத பரிகாரகா. அப்போ ரெண்டாவது பாதம் இது முதல் பாதத்தில், ரெண்டாவது அத்தியாயத்தில் முதல் பாதத்தில். ரெண்டாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது பாதத்தில் வெரி யூனிக் என்ன? வேதாந்தம் இல்லாத மற்ற மதங்கள், உதாரணத்துக்கு சைவாகமம், தமிழ்நாட்டில் வெரி விசேஷம் சைவாகமம். அவங்களுடைய டாமினேஷன் இங்கே ரொம்ப ஜாஸ்தி. புரியுதா? அந்த மாதிரி நமக்கு உள்ள விஷயத்தெல்லாம் பிற மத நிராகரணம் செய்யப்பட்டது. நம்ம என்ன பண்ணணும்னா விதேசி மத நிராகரணமும் சேர்த்து செஞ்சோம், அதோடு சேர்ந்து. இப்போ ரெண்டாவது அத்தியாயம் ரெண்டாவது பாதம் பிற மத கண்டனம் இன்க்ளூடிங் விதேசி மதம். அப்போ ரெண்டாவது அத்தியாயத்தில் 1, 3, 4 ஸ்வமத ஸ்தாபனம். ரெண்டாவது பாதம் என்ன? பிறமத கண்டனம். இப்போ என்ன பற்றி பேசின்னு இருக்கோம்? ரெண்டாவது அத்தியாயத்தில் என்ன படித்தோம் அப்படி சொல்லின்னு இருக்கேன் நான். கடைசியாக நம்ம எடுத்தது ஒரு சீரியஸ் ஆர்டரில் எடுத்தது பூத சிருஷ்டி, போத்ரு சிருஷ்டி, பௌதிக சிருஷ்டி. அதை பார்த்து நிறைவு பண்ணணும். அதில் நிறைய கிளாரிட்டி நமக்கு கிடச்சிருக்கிறது. ஓகே, அப்போ அதில் என்ன கிடச்சிருக்குன்னா ஜீவாவை பற்றி, ஜீவாத்மானா என்ன அதனுடைய டோட்டல் ஐடியா நமக்கு கிடச்சிருக்கிறது. அதில் ஷரீரம் ப்ளஸ் கவுன பிராணா, முக்கிய பிராணா, அதிஷ்டான தேவதா
இதெல்லாம் சேர்ந்தது ஜீவாத்மா. புரியுதா? ஸோ நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்? ஓசி ப்ளஸ் ஆர்சி ப்ளஸ் ஆரம். அதில் ஆர்சியை பற்றி புதிய கோணத்தில் ப்ரெசன்ட் பண்ணினது பிரம்மசூத்திரம். புதிய கோணத்தில் எப்படி விவரிக்கப்பட்டது? கவுன பிராணா முக்கிய பிராணாவை அதை கொண்டு வந்தோம். சரி, அப்போது 2வது அத்தியாயத்தினுடைய முக்கியமான கிளாரிட்டி நம்ம திருப்பி 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 சொன்னது வேதாந்த பிரதிஜ்ஞா. அதை எம்பசைஸ் பண்ணினோம் 2வது அத்தியாயத்தில். வேதாந்த பிரதிஜ்ஞா என்னது? விஷ்ணுஜி, விஷ்ணுஜியை தவிர மற்றெல்லாம் சொல்கிறேங்க. ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி, பிரம்ம விஜானேன சர்வ காரிய விஜானம் பவதி. ஈஸ்வரனை தெரிஞ்சு கொண்டா அனைத்தும் அறிந்து கொண்டதாகும். சப்போஸ் ஈஸ்வரனை தெரியாமல் போயிட்டேன்னு வச்சுக்கோ, நீ என்ன படித்தாலும் 0 தான், நாட் ஹீரோ. நீ எம்டெக்கு பிடெக்கு அது இது இதெல்லாம் சொல்கிறேன். இப்போ புதுசாக வந்து ஏஐ அதில் வந்துட்டான். அது படித்தா கூட பிரயோஜனம் இல்லை, பைசா பிரயோஜனம் இல்லை. புரியுதா? அதை நீ ஏஐ படிச்சுன்னா சர்வ விஜானம் பவதி வராது. புரியுதா? இல்லை எனி இன்ஸ்டிடியூஷன் ஐஐடிலாம் போய் எதில் சேர்ந்து படித்தாலும் சர்வ விஜானம் பவதி வருமோ? எனி யூனிவர்ஸ் படிக்க வருமோ? வராது, வராது. புரியுறதா? அதனால் நீ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? இந்த ஈகோலே பெஸ்ட் ஈகோ யாருக்குன்னா ஜெயலலிதாவுக்கு தான். நான் பார்த்த வரைக்கும் ஈகோ இருக்கு இல்லையா, ஈகோன்னா அவளுக்கு தான். ஏன்னா எவனுமே பண்ண முடியாததை அந்த ஆளை கருணாநிதியை கொண்டு போய் ஜெயிலில் போட்டு ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டு கடடான்னு சொல்லி 48 மணி நேரம் வச்சு திருப்பி வெளியில் விட்டா. ஒரு கேஸ் கிடையாது, ஒரு வழக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படின்னா அவளுக்கு எவ்வளோ தில்லு இருக்கும், திறமை இருக்கும். அது அகங்காரத்தினுடைய உச்சி. இது ஒரு யூனிட். புரியுதா? இந்த அகங்காரத்தை வந்து ஒரு யூனிட் வச்சுக்கிட்டோம்னா நம்ம கிட்ட இருக்கிற அகங்காரம் வந்து 100 யூனிட். ஜெயலலிதா விட அதிகமான அகங்காரம் உள்ளவங்க யாருன்னா வேதாந்தி. ஈகோ மீன்ஸ் ஆர்சி. ஈகோ மீன்ஸ் ஆர்சி. ஆர்சி என்பது அகங்காரம். இப்போ ஒன்று வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகணும்னா யூனிக்னஸ்ன்னு 2 இருந்தாகணும். ஒன்று ரிஃப்ளெக்ஷன் ஆகிறதுனா 2 இருந்தாகணும். ஒன்று வந்து ஒரிஜினல் இருக்கணும், இன்னொன்று உபாதி இருக்கணும். அதில் தான் ரிஃப்ளெக்ஷன் அந்த கிடைக்கும், ஆர்சி கிடைக்கும். புரியுதா? அப்போது இந்த உபாதியில் நமக்கு ஆர்சி அகங்காரத்தில் வருதுன்னா, இப்போ கண்ணாடியில் வந்து நீ போய் பார்த்தீங்கன்னா யார் முகம் தெரியும்? யார் பார்க்குறானோ அவன் முகம்தான் தெரியும். கரெக்டா? நான் ஒரு முகத்தை பார்ப்பேன், இன்னொருத்த முகம் தெரியாது. அதே கண்ணாடியில் சூரியன் வந்து பிரகாசப்பட்டதுன்னு வச்சுக்கோ, அந்த கண்ணாடி என்ன பண்ணும்? ரிஃப்ளெக்ட் பண்ணி இருட்டை கூட பிரகாசிக்க வைக்கும். அப்படி அந்த ஆர்சிக்கு இருக்கிற மகிமை. இந்த ஆர்சியில் தெரிகிற முகம் யாரோட முகம்? யார் பார்க்குறானோ, நான் பார்த்தேன்னா என் முகம்தான் தெரியும். புரியுறதா? அப்போ ஆர்சின்னு சொல்கிறோம் இல்லையா, ரிஃப்ளெக்ஷன் கான்ஷியஸ்னஸ், பிரதிபிம்ப சைத்தன்யம். அதனுடைய ஒரிஜினல் என்ன? பிம்ப சைத்தன்யம். பிம்ப சைத்தன்யம், ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ். அப்போது ஆர்சி மூலமா நாம் எதை ட்ரை பண்ணுறோம்? இப்போது
ஓசி ட்ரை பண்ணுறோம். இதுதான் அல்டிமேட் ஈகோ. இதுக்கு மேலே ஒரு ஈகோ வர முடியாது. அந்த ஈகோவையே குரு மூலியமாக பயன்படுத்தி பண்படுத்தி நம்ம ஓசியை தெரிஞ்சுக்கப்போம். இந்த ஓசியை தெரிஞ்சிக்கும் போது வெளிச்சத்தில், சூரிய வெளிச்சத்தில் வச்ச மெழுகுவத்தி மாதிரி காணாமல் போயிடும். எது? ஆர்சி. புரியறதா? அப்போ நம்ம ஆர்சின்னு ஒன்று கொடுத்துருக்க எதுக்கு? ஈகோ பண்ணி இன்னொருத்தர் சண்டை போடுறதுக்கா? நெவர். ஆர்சியை வச்சு கண்ணாடியில் எதுக்கு பார்ப்பேன்? கண்ணாடியில் என் மூஞ்சியை பார்ப்பேன்னு எதுக்கு பார்ப்பேன்? எனக்கு பிடிக்காதவன் மேலே குத்துறதுக்கா? என் முகத்தை அப்படி ரசிக்கிறதுக்கு ஆனந்தம். பியூட்டிஃபுல் வில்லு போன்ற புருவம், குண்டான மூக்கு, அழகான கண்ணு, இதெல்லாம் வந்து அந்த கண்ணாடியில் பார்த்துருக்கு. கண்ணாடியை பார்க்காத, போய் படி எல்லாம் சொல்லுவாங்க. புரியுதா? பியூட்டிஃபுல் ஃபேஸ் மிரரில் இருக்கணும். புரியுதா? தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜ அந்தர்கதம். புரியுதா? அப்போது அந்த ஆர்சியை வச்சுக்கிட்டு நான் பிரம்மத்தை ஒரு தெரிஞ்சுக்க போகிறேன். ஏன்? பிரம்மவேத பிரம்மைவ பவதி. பிரம்மந்தான் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ல முடியும். குப்புசாமி தான் குப்புசாமி சொல்ல முடியும். ராமசாமி குப்புசாமி சொல்ல முடியாது. பிரம்மன் மாத்திரமே பிரம்மன் சொல்ல முடியும். புரியுதா? பிரம்மவேத பிரம்மைவ பவதி. அப்போ உன்னுடைய ஆர்சி இம்பார்ட்டன்னா அது வந்து யூஸ்லெஸ்ஸாக யூஸ் ஆனதா? வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ஜீவாவில் இருக்கிற முக்கியமான ஐட்டம் இருக்க அந்த ஜீவா, ஈகோ ஜீவா, அவன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவனை வச்சு தான் நான் யார் அகம் பிரம்மாஸ்மின்றதை உணரப்போகிறேன். புரியுதா? அப்போது ஆர்சியை ஜெயலலிதாவை விட அதிகமான ஈகோ உள்ளவங்க தான் இந்த வகுப்புக்கே வர முடியும். நல்லா புரிஞ்சுக்கோ. ஓகே. ஆனால் அந்த கண்ணாடியில் பார்க்குற முகத்தை பார்க்காம அந்த கண்ணாடியில் பார்க்கும்போது வேறு வேறு முகம்லாம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ. அது கண்ணாடி ரிப்பேரு இல்லை நீ ரிப்பேரு, ஏதோ ப்ராப்ளம். புரியுதா? அதுக்கு வேப்பெல்லாம் அடிக்கணும். என்ன புரிஞ்சுக்கிட்டேன்? இது வரைக்கும் ஈகோவை திட்டிகிட்டு இருந்தோம்ல, ஈகோ திட்டப்படாது. ஈகோ வச்சு தான் ஒரிஜினலுக்கு போக முடியும். நல்லா புரிஞ்சுக்கணுண்ணே. இது ஃபஸ்ட்டு. அப்போது வேதாந்த பிரதிஜா ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி. அந்த அவன் கேட்குறான்னு சவுனக்கன், அவனுடைய ஈகோ எவ்வளோ பெருசாக இருக்கும் பாரு. கொஞ்சம் யோசிச்சு பாரு. எதை தெரிஞ்சுட்டா சுவாமி எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க முடியுமோ அதை சொல்லுங்க அப்படின்னா. அப்போ அவன் ஈகோ எவ்வளோ. நான் இப்படி தான் கேட்ச் பண்ணுறேன். நான் ஈகோ அவனுக்கு ஒன்று புரியுதா? இப்படி இல்லாமல் இருக்கணும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணினோம்? வேதாந்த முடிவு, கன்க்ளூஷன். அந்த கன்க்ளூஷன் வந்து அது வந்து மகா வாக்கிய விசாரம். ரெண்டே ஸ்டெப்பு தான் ஞானம். ஒன்று ஈஸ்வர ஞானம், இன்னொன்று பிரம்ம ஞானம். ஈஸ்வர ஞானம் வந்து ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி சகுண பிரம்மம். இது நிர்குண பிரம்மம். அவ்வளோதான் மொத்த சப்ஜெக்ட். ஸோ அதுக்கப்புறம் என்ன முக்கியமாக பார்த்தோம்? பேத அபேத சுருதி வாக்கியத்தை சமரசம் பண்ணுறதுக்காக அம்ச சுருதி வாக்கியம் பார்த்தோம். அது வந்து விசிஷ்டாத்வைத்தம் பார்த்தோம். அந்த விசிஷ்டாத்வைத்தத்தை கமா போட்டேன்னா அத்வைதி, புல் ஸ்டாப் வச்சுன்னா விசிஷ்டாத்வைத்தம். கமா போட்டு அதுலேருந்து ட்ராவல் பண்ணினா அம்ச ஸ்ருதி வாக்கியத்துக்கு அதுக்கு அடுத்த லெவல் நிரம்ச ஸ்ருதி வாக்கியம். அது வந்து பாரமார்த்திக சத்தியம், நாட் வியாவகாரிக சத்தியம். அப்போ வியாவகாரிக சத்தியத்தில் விசிஷ்டாத்வைத்தம் இருக்கணும், பாரமார்த்திக சத்தியத்தில் நீ இதில் இருக்கணும். புரியுதா? அப்படி நீ புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ உண்மையில் எது சம்சாரம்ன்றதை புரிஞ்சுக்கணும். இம்மீடியட்டு சம்சாரத்தை பற்றி இந்த 2வது அத்தியாயத்தில் படித்தோம். புத்தி வியோகம்,
புத்தி வியோகம்தான் சம்சார நிவர்த்திகி. புத்தி சம்யோகம் வந்து சம்சாரம். அப்படி படித்தோம். இப்போ 3வது அத்தியாயத்தில் அது சம்சாரம் இல்லை. ஓய், உண்மையிலேயே சம்சாரம் எது அப்படின்னா பர்த் டெத்து. ஜீவா ட்ராவல் பண்ணுறான் இல்லையா, அந்த ட்ராவலர் ஜீவா இல்லை. ந ஜாயத்தே மிரியத்தேவா விபச்சித்து நாயம் குதச்சின்ன பபுவ கச்சித்து அப்படின்னு புரிஞ்சிக்கிறதுக்கு தான். அது புரிஞ்சிக்காமல் இருக்கிறது எதுவோ, ட்ராவலர் ஜீவா எதுவோ, அதுதான் உண்மையான சம்சாரம். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வருமோ, பிறவி வேண்டேன் அப்படிலாம் கேட்டிருக்காங்க. பிறவி உணர்ந்து கேட்டிருக்காங்க. புரியுங்களா? அப்போ பிறவி வந்து சில பேருக்கு ஜாலியாக இருக்கும். இந்த எருமை மாடு அந்த சாடலில் விழுந்து கிடக்கும், அது ஜாலியாக இருக்கிறதுனால தான் அதில் போகிறதே. இல்லைன்னா அது அங்கே போகுமா? அதுக்கு மாத்திரம் அறிவு இல்லையாண்ணா? எருமை மாட்டுக்கு அறிவு இருக்கா இல்லையா? அறிவு இருக்குது, அதுக்குன்னு ஒரு அறிவு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஏன் ஜாலியாக இருக்காது? ஏன் கிளாஸ் எல்லாம் விட்டுட்டு ஒருத்தன் ஜாலியாக படுத்து தூங்குறான்? தூங்கும்போது ஒரு சுகம் இருக்குது. இங்கே வந்து அவன் நிமிந்து கூட தூங்க முடியல. அப்படியே தூங்கினா கூட நீங்கள் வந்து நான் அப்படி ட்ரை பண்ணி எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் அப்பயும் ஏதாவது பேர் கூப்பிட்டு சொல்லிடுறீங்க. புரியுதா? அலர்ட்டாக இருக்க வேண்டியிருக்கு. புரியுதா? அப்போ இந்த சம்சார விடுதலை அடையணும். சம்சாரத்திலேருந்து அந்த சம்சார விடுதலை அடையணும்னா அந்த சம்சாரம் எப்படி எல்லாம் வருதுன்றத 3வது அத்தியாயம் நமக்கு டீட்டெயிலாக சொல்லப்படுது. ஸோ இது வரைக்கும் நம்ம சர்வேயில் ஆனது கதையை பார்ப்போம். இது வரைக்கும் என்ன சர்வேயில் ஆகிருக்கோம் அப்படின்னா, முதல்ல 2 அத்தியாயம் முடிச்சுட்டோம், சர்வேயில் ஆகிட்டோம். இன்னும் 2 அத்தியாயம் தான் பாக்கி இருக்குது. மொத்தம் 16 பாதம். அதில் 8 பாதம் முடிச்சிட்டோம், சர்வேயில் ஆகிட்டோம். இன்னும் 8 பாதத்துக்கு சர்வேயில் ஆகிறோம். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஸோ அத்தியாயம் பாதம் 2 விஷயத்துலையும் நமக்கு வந்து மத்தியத்தில் இருக்கும். ஓகே, சென்டர். அதிகரணம் வந்து 191 அதிகரணம் இருக்குது. 191 அதிகரணத்தில் 86 அதிகரணம் நம்ம முடிச்சிருக்கோம். மீதி எவ்வளோ பாக்கி இருக்குது? கால்குலேட் வேணுமா? 105 அதிகரணம் இருக்குது. அப்போ அதிகரணம் கொஞ்சம் நம்பர் ஜாஸ்தியாக இருக்குது. புரியுதா? 105 அதிகரணம் முடிக்கணும் டாபிக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சூத்திரம். மொத்தம் 555 சூத்திரம். 555 சூத்திரம். அதில் 291 சூத்திரம் முடிச்சிருக்கோம். அதில் 264 சூத்திரம் முடிக்கணும். அப்படின்னா ஃபார் பெட்டர் என்ன, கொஞ்சம் ஹிதமாக சூத்திரம் கொஞ்சம் நிறையா முடிச்சிருக்கோம். அதை வச்சு நம்ம கொஞ்சம் ஆறுதல் அடையலாம். புரியுதா? இதெல்லாம் வந்து நம்மளை இதெல்லாம் ஒரு இது இன்ட்ரெஸ்டிங் ஃபார் கணக்கு, மேத்தமெட்டிக்ஸ். என்ன பண்ணியிருக்கோம் அக்கௌண்ட்டில்? புரியுதா? அப்பப்போ நம்ம அக்கௌண்ட் இப்படி பிரித்து போட்டு எவ்வளோ காசு இருக்குது, எவ்வளோ காசு இல்லை, எவ்வளோ கடன் இருக்குது, எவ்வளோ கடன் கொடுக்கணும், யாரெல்லாம் கொடுக்கணும், யாரெல்லாம் கொடுக்கக்கூடாது, அப்புறம் அசைய சொத்து என்ன, அசையா சொத்து என்ன. புரியுதா? இதெல்லாம் ஒரு கணக்கு பண்ணி ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கணும். புரியுதா? யார் காட்ட வேணும், நீ ஒரு தடவை பார்த்துக்கோ. ஓகே, எல்லாத்தையும் எங்கே கிளியர் பண்ணணும், எங்கே விட்டுடலாம், எங்கே ஐபிஎஸ் வாங்கிட்டு வேறு ஊருக்கு போயிடலாம், அதெல்லாம் பார்த்து முடிவு பண்ணினா ஒரு மாதிரி பண்ணிடலாம். நம்ம இப்போ 300 வகுப்பு முடிச்சிருக்கோம். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 200லேருந்து 250 வகுப்பு இருக்குது. அவ்வளோதான். அதுக்கு எவ்வளோ டைம் இருக்குது? 6 மாதம் தான் இருக்குது. 300 வகுப்பு முடிகிறதுக்கு நமக்கு 3 வருஷம் ஆச்சு. இந்த 200 வகுப்பு முடிகிறதுக்கு 6 மாதம் இருக்குது. அப்படின்னா நம்ம எப்படி? ஸோ நம்ம வந்து இனிமேல் வந்து டெய்லி இல்லை, ராத்திரி கூட கூப்பிடுவேன். நான் எப்போ கூப்பிட்டாலும் சண்டித்தனம்லாம் பண்ணாமல் வந்து கிளாஸ் கேட்கணும். புரியுதா? ஏன்னா கிளாஸ் முடிக்கணும். ஏன்னா டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், நிச்சயதார்த்தம் பண்ணி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அது 17, 18, 19 ரிஷிகேஷில் கிளாஸ் முடிக்கிறது. அப்போ நம்ம இனிமேல் வந்து காலையில் எடுப்போம், மத்தியானம் எடுப்போம், ராத்திரி எடுப்போம். இப்போ கூட 3 கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்குள்ளே நடுவில் இதெல்லாம் பிரதிபந்தெல்லாம் வரும், எங்கெங்கேயோ பிரதிபந்தம் வரும். அதெல்லாம் தாண்டி தான் வரும். உனக்கு மாத்திரம் இல்லை, எனக்கும் வரும். உனக்கு மாத்திரம் இல்லை, எனக்கு மாத்திரம் இல்லை, சாஸ்திரத்துக்கே வரும், இந்த பிரம்மசூத்திரத்துக்கே வரும். புரியுதா? அதெல்லாம் தாண்டி கடவுள் கிருப்பையில், ஈஸ்வர கிருப்பையில், குரு கிருப்பையில் நம்ம முடிப்போம். ஓகே, அதனால் இந்த திருவோணம் டு சித்ரா பௌர்ணமி 7 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்? டைட் 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 டைட். அண்டு ஜூன் மாதம்
ரிலாக்ஸ். அப்படி இப்போ சொல்கிறோம். இப்போ எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த 7 மாதங்கள் வெறும் கனவாக இருக்க போகிறது. அந்த கைலாசத்தில் இருக்க 30,000 அடியில் எப்படி ஹை ஆல்டிடியூடில் ஒரு மனுஷனுக்கு மூச்சு முட்டுமோ, புரியுதா? ஒரு அடி எடுத்து வச்சா கூட பேசவே வராது. நீங்கள் அந்த கைலாயத்துக்கு போனவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா பேச விட்டா கையிலேயே பேசுவான், புரியுதா? சில சமயம் கை கூட ஆட்ட முடியாது. கைலாசம் அங்கே வந்து காற்றே இருக்காது, ஆக்சிஜனே இருக்காது, புரியுதா? அந்த மாதிரி நம்ம மூச்சு முட்டை கிளாஸ் எடுக்க போகிறோம். ஓகே, இது வரைக்கும் பூத சிருஷ்டி, போத்ரு சிருஷ்டி, பௌத்திக சிருஷ்டி பார்த்து முடித்தோம் நம்ம. ஓகே, வைசேஷ்யாத்து தத்வாதகா தத்வாதகா அப்படி கடைசி 300வது வகுப்பை முடித்தோம். வைசேஷ்யாத்து தத்வாதகா தத்வாதகா, எது ஒன்று டாமினேட் பண்ணுகிறதோ அதை நாம் சொல்லுவோம். ஆகாசத்தில் 1/2 டாமினேட் பண்ணுறால் இதை ஆகாசம் என்று சொல்லுவோம். அதுபோல் பூமியில் வந்து 1/2 பூமியோட தத்துவம் இருந்து மீதி 1/8 இருந்துன்னா இது பூமி தத்துவம் அப்படி சொல்லுவோம். எது ஒன்று டாமினேட் பண்ணுறதோ அதை நாம் சொல்லுவோம், புரியுதா? அதுபோல் இது புரிஞ்சில்ல, தத்துவாதகா எது டாமினேட் பண்ணுறதோ பஞ்சபூதத்தில், பஞ்சபூதன்றது மிக்சிங், ஒரு பூதத்துலேயும் ஒரு பௌதிகத்துலேயும் மீதி 4 கலந்துருக்கும். அதுக்கு பேர் தான் ஸ்தூல பிரபஞ்சம். சூக்ஷ்ம பிரபஞ்சம் சுத்தமாக இருக்கும், அதில் கலப்படம் இருக்காது. ஸ்தூலமாகிடுச்சுன்னா மிக்சிங் இருக்கும். பாதி ஐட்டம் அதனுடைய ஐட்டம் இருக்கும், மீதி 4 ஐட்டம் வந்து அதனுடைய போர்ஷன் இருக்கும், 1/8 இருக்கும். ஓகே, இப்போ என்ன அப்படி சொல்ல வரேன்னா, தத்துவாதகா அப்படின்னா அதுலேருந்து நம்ம டிரைவ் பண்ணுறது என்னென்னா, நம்ம இதில் எடுத்தது. ஸோ நம்ம வந்து இந்த அயோத்தியில் வந்து முடித்தது எப்படி முடித்தோம்? நீ வந்து சிதாபாச பிரதான ஜீவாவாக இருக்க போறியா அல்லது சித்து பிரதான ஜீவாவாக இருக்க போறியா அப்படி கன்க்ளூட் பண்ணுறோம். யாரை மாதிரி? முன்னுதாரணம் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு மாதிரி காம்பீரியமான மூர்த்தி. அவர் சித்து பிரதானமாக இருந்தாரா, சிதாபாச பிரதானமாக இருந்தாரா? சித்தாவே இருந்தார் அவர், புரியுதா? அந்த மாதிரி நம்ம இதை முடித்தோம். நம்ம வந்து கங்கை கரையில் தயானந்த ஆசிரமத்தில் பிரஸ்தானத்திரயத்தை முடிக்க போகிறோம், 2nd வெர்ஷன், புரியுதா? 2008 என்ன பண்ணினோம் விஷ்ணுஜி? 2008 தயானந்த ஆசிரமத்தில் என்ன சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம்? முண்டக உபநிஷத்து, ஃபஸ்ட்டு உபநிஷத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வெர்ஷனில் பிரஸ்தானத்திரயம் எங்கே முடித்தோம்? சதுசூத்ரி ஆர்ஷா வித்யா குருகுலத்தில் முடிக்கலை, சின்மயா மிஷன் முடித்தோம், தாமரை பார்க்கல. தயானந்த ஆசிரமத்திலேருந்து சின்மயா ஆசிரமம் 2 கலந்து முடித்தோம், புரியுறதா? சொல்ல இனிமேல் நம்ம எப்போ பிரம்மசூத்திரத்துக்கு வந்துட்டோமோ பேசும்போது இதை முழு அக்ஷரமாக பேசணும். அப்படியே டக்குன்னு சொல்லக்கூடாது, ஒரு நிமிஷம் மேலே போய் வாய்க்கு வரணும். இது முடித்தோம். இப்போ 3வது அத்தியாயத்துக்கு தது அந்தர பிரதிபத்தி அதிகரணம், இந்த 3வது அத்தியாயத்துக்கு நம்ம போக போகிறோம். 3வது அத்தியாயத்தினுடைய சுருக்கம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகிறது 3வது அத்தியாயத்தினுடைய சாராம்சத்தை பார்க்க போகிறோம், புரியுதா? அந்த சாராம்சம் என்ன சொல்கிறது அப்படின்னா, 3வது அத்தியாயம் 3வது அத்தியாயத்தில் சாதனா அத்தியாயம். என்ன அத்தியாயம்? சாதனா அத்தியாயம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த சாதனா அத்தியாயத்தில் முதல்ல ஒரு ஆக்கியாக்கியா வருது. அந்த ஆக்கியாக்கியா வந்து பார்த்துட்டு அது உள்ளர நம்ம போக போகிறோம். தேர்ஃபோர் சமன்வய அத்தியாயம், அவிரோத அத்தியாயம், 3வது சாதனா அத்தியாயம். இந்த சாதனா அத்தியாயத்தில் முதல் பாதில் சாதனா சொல்லிட்டோம் இல்லையா? சாதனா என்ற சொல் உங்களுக்கு அநேகமாக யோகசாந்திக்கு வந்தவங்க எல்லாருக்கும் சாதனா என்ற சொல்ல விளக்க வேண்டாம். ஏன்னா எவ்ரி டைம் வேதனையாக இருக்கும். சாதனையின்றி சாதிப்பார் இல்லை, புரியுதா?
எவ்ரி கெயின் வித்தவுட் பெயின். நோ பெயின் நோ கெயின். இப்படிதான், வித்தவுட் பெயின் நோ கெயின். அப்போ பெயின், அப்போ சாதனான்றது எப்படி இருக்கும்? பெயின்ஃபுல்லாக இருக்கும், ஜாய்ஃபுல்லாக இருக்கும். புரியுதா? அதனால் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன், எவ்வளோ பெயின்ஃபுல்லாக ஜாய்ஃபுல்லாக இருக்க போகிறது. முதல் பாதம் சாதனா அத்தியாயத்தில் முதல் பாதம் வைராக்கிய சாதனை, ரொம்ப அருமை. ரெண்டாவது பாதம் தத்துவம் விசாரம், தத்துவமசி ஸ்வேத்தை கேத்தோ இல்லையா, தத்து பதம் தொம் பதம் விசாரம். மூணாவது பாதம் என்ன? உபாசனா விசாரம். அதுவும் நம்ம வந்து எக்ஸ்பர்ட்டு நம்ம. ஓகே, உபாசனா. நாலாவது பாதம் கேட்கவே வேண்டாம், சந்நியாசாதி விசாரம். நாலுமே நம்ம வந்து சுலபமாக முடிக்கிற மாதிரி வியாசாச்சாரியார் பிரம்மசூத்திரத்தை பண்ணியிருக்கிறார். ஓகே, வைராக்கியம், தத்துவம், உபாசனா, சந்நியாசம். இதை நம்ம ஒரு பாதத்தில் அதனுடைய சுருக்கத்தை சொல்லிட்டு நாம் வந்து அதுக்கு முதல் பாதத்துக்கு போய் முதல் சூத்திரத்துக்கு நம்ம டீ குடிச்சிட்டு வந்து நம்ம போகிறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.